மக்களை கேட்கணும் எங்களை மாதிரி மக்களை கேட்கணும். நாங்களும் கஷ்டப்படுறாங்க. யார்கிட்ட கார் இல்லை, யார் வீட்டில் வசதி இல்லாமல் எம்எல்ஏ வந்திருக்காங்க, யாருக்காக இந்த வேலை பண்றாங்க? கொடுக்கிற காரை இன்னோவா காராக கொடுத்தால் நன்றாக இருக்குமா? ஊராம் வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க. கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களோட ஒரு அடிப்படை வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது பிரச்சனைக்குன்னு கேட்டா நிதி சுமைன்னு சொல்றீங்க. இதுக்கு மட்டும் எங்க இருந்து சார் காசு வருது? ஒன்றும் பண்ண முடியல. இப்போ கரண்ட் பில் ஏறி போச்சு, சொத்து வரி ஏறி போச்சு. சொத்து வச்சுக்கிறவங்க வீடு வாடகைக்கு விடுறாங்க, வாடகை ஏறுது. இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆட்சி மாற்றம் சொன்னாங்க, மாறி போனலாம் மக்கள் ஒன்றும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறோம். வெறும் ஆட்சி நடத்திருந்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கும், சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும்.